வந்து திவ்ய பாரதி. சரிங்களா, நான் வந்து இந்த புத்தாண்டு நல்லா கொண்டாடிருக்கேன். இந்த மெரினா கடற்கரை வந்து என் பசங்களோட நல்லா ஹாப்பியா கொண்டாடி இருக்கேன். இந்த புத்தாண்டு இனிமையான புத்தாண்டு அமையட்டும். என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் ஏற்படுத்தினீங்க புத்தாண்டுக்கு? இந்த வருஷம் என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்க? 2025 முடிஞ்சு போச்சுங்க. இனிமே வர போறது நம்ம அரசியல சரி யாரா இருந்தாலும் சரி எங்க அண்ணா விஜய் வார்த்தவங்க பாத்துக்கலாம். இது வந்து எங்க அண்ணா விஜய் வருவாரு, வந்து நடக்கும், பாத்துக்கலாம். நீங்க என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்க 2026க்கு? 26ல செய்யணும் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? நாங்க டிவிகே ஃபேன்ங்க எல்லாரும். சரியா, நாங்க தளபதி தாங்க. ஓகேவா, தளபதி ஐ லவ் யூ மை தளபதி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி நியூ இயர் கொண்டாடலாம்னு குழந்தைங்களோட வந்துக்கிறோம். பீச்ல கூட்டமா இருக்கு, எப்படி இருக்கு? நீங்க இப்ப கூட்டமா இருக்குது, அது ஒரு என்ஜாய் தான் இருக்கு, அது ஒரு சந்தோஷமா இருக்கு. நிறைய கூட்டத்தோட வந்து நம்ம பாக்குறது அது தனியா இருந்தா அவ்வளவு சந்தோஷம் இருக்காதுல்ல. கூட்டமா இருக்கும் போது அது இன்னும் தனியா ஒரு சந்தோஷம். இப்ப நீங்க என்ன மாதிரியான பிளான்லாம் வச்சிருக்கீங்க 2026 பிறந்திருக்கு? அதாவது போன வருஷம் செய்யணும்னு நினைச்ச விஷயங்கள் ஏதாவது இந்த வருஷம் செய்யணும்? உண்மையா சொல்லணும்னா எந்த பிளானும் கிடையாது. கடவுள் விட்ட வழி, கடவுளை நம்பி இறங்கியாச்சு. எது நடக்குதோ நல்லதாவே நடக்கட்டும்னு ஒரு நல்ல நம்பிக்கை, அவ்வளவு. நியூ இயருக்கு வந்து வெளியில வந்து செலிப்ரேட் பண்ணுன்றாங்க. நியூ இயர் ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கணுமோ அந்த வருஷம் ஃபுல்லா அதே மாதிரி ஹாப்பியா இருப்போம்னு ஒரு இது. அதனால இந்த வருஷம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்னு குழந்தைங்களோட என் தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி, என் சின்ன பையன், எங்க தங்கச்சி பொண்ணு, அந்த மாதிரி ஃபேமிலியோட வந்துக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா சந்தோஷமா இருக்கு. அது சொல்லவே முடியாத அளவுக்கு ஹாப்பினஸ். பீச்சுக்கு எப்பவுமே நம்ம வருவோம், ஆனா இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் அந்த நாள்ல இருக்காது. அந்த மாதிரி நியூ இயர் ஃபர்ஸ்ட்னா அது ஒரு தனி சந்தோஷம்.